நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கள் இசை எந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 powered by எனர்ஜி தரும் கோல்ட் வினர் co-presented by அருண் XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரமே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வாரம். அந்த சுவாரஸ்யத்தின் உச்சகட்டத்தை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். Before we go on to that, let's give it up for மெல்லிசை மன்னரின் இசை ராஜ்யம். MSV சாரோட அழகான பாடல்களை நம்ம பசங்க எல்லாருமே இந்த வாரம் முழுக்க பாட போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த அழகான பாடல்களை ஜட்ஜ் பண்றதுக்காக நம்மளோட வண்டர்ஃபுல் ஜட்ஜஸ்க்காக ஜோரா நம்ம ஒரு வாட்டி கை தட்டிடலாம். And let's welcome our resident India's leading voice expert Anand Vaidyanathan sir. And of course, எங்களுடைய in-house band. Let's welcome Money Band. இந்த வாரம் முழுக்க நம்ம பயங்கரமான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு சுவாரஸ்யத்தின் உச்சகட்டத்தை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். எஸ், நம்ம பசங்க எல்லாருமே MSV சாரோட பாடல்களை பாடிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா MSV சார் முன்னாடியே நம்ம பசங்க எல்லாருமே இந்த பாடல்களை பாடினா எப்படி இருக்கும்? எஸ் 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 எங்கே ஆரம்பிக்க எங்கே முடிக்க 1952ஆம் ஆண்டுல ஆரம்பிச்ச அவரோட பயணம் 62 ஆண்டுகளா இப்ப வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த 62 ஆண்டுகள்ல 1200க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. இது தமிழ்ல மட்டும் இல்ல, மலையாளம், தெலுங்கு இது போன்ற பல மொழிகள்ல அவரோட பாடல்கள் ஒழிச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்றைய இசையமைப்பாளர்கள் கூட அவரோட குரல் அவங்க பாடல்கள்ல வேணும்னு அவரை இன்னும் பாட கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம AR ரஹ்மான் சார், யுவன் சங்கர் ராஜா, இப்படி பல இசையமைப்பாளர்கள் இன்னும் அவரை அவங்களோட பாடல்கள்ல பாட வச்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு லிவிங் லெஜெண்ட் இதே மேடையில நம்ம கூட இருக்க போறாரு அப்படிங்கிறது எங்களுக்கு பெருமை, எங்களுக்கு சந்தோஷம். லெட்ஸ் வெல்கம் தி ஒன் தி ஒன்லி கலைமாமணி, திரை இசை சக்கரவர்த்தி, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் ஐயா. The one and only திரை இசை சக்கரவர்த்தி, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் ஐயா. வெல்கம் சார், வெல்கம் வெல்கம் வெல்கம். ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை நேரில் மீட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வழக்கமாகவே நீங்கள் சொல்வீங்க உங்களுக்கு 22 வயசு தான் அப்படின்னு. இப்போவும் நீங்கள் இன்னும் 22 இயர்ஸ் தானா என்ன மாதிரி? கொஞ்சம் பொறுத்து சொல்கிறேன். கொஞ்சம் பொறுத்து சொல்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். கொஞ்சம் பொறுத்து சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா நீங்கள் வந்ததில். உங்கள் இசையை இந்த வாரம் முழுக்க நாம் கொண்டாடிட்டு இருக்கோம். உங்கள் முன்னாலேயே அதை கொண்டாடுறது எங்கள் பாக்கியம். மீண்டும் ஒரு முறை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். பசங்க எல்லாருமே உங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க சார். இப்போ நீங்க என் கேள்விக்கு பதில் சொல்றீங்களா சார்? இன்னமும் உங்களுக்கு 22 இயர்ஸ் தான் ஆகுதா? எப்போ சொன்னேன் 22? போன வாட்டி வரச்சே நீங்க 22 வயசு. போன வாட்டி எப்போ சொன்னேன்? ஒரு வருஷம் முன்னால. இப்போ என்னாச்சு? 21 ஆச்சு. இன்னைக்கு 21 ஆச்சு. இன்னும் வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. 21 கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. 21 22 ரெண்டு பக்கம் ஒரே நம்பர். 21 இந்த பக்கம் தான் 12 ஆயிடுவேன். ரொம்ப நன்றி ஐயா. ஓகே ஓகே ஓகே. ஸோ சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பசங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க உங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஸோ நாங்கள் ரொம்ப டைம் எடுக்க போகிறது கிடையாது. கடை நம்மளோட கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேரையுமே கூப்பிட்டுலாம். ஸோ இனியோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம MSV சார் முன்னாடியே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் SSJ04 பரத். அடி என்னடி ராக்கமா, இது பரத்துக்கு கேட்கணுமா? அவனுக்கு ஒரு கொடுத்த ஒரு ஹல்வா என்ன வேணா பண்ண முடியும் அந்த பாட்டில். என்ன எக்ஸ்பிரஷன், ட்ராமா, நாட்டினஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு பாட்டில். அவனுடைய கெப்பாசிட்டிலையும் அது இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ராஜை. அடி என்னடி ராக்கம்மா பல்லக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மா
கழுத்துக்கு பொருத்தமடி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி சின்னாளம் பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டி விடவா என் அத்தை அவ பெத்த என் மெத்த அடி ரகமா கொத்தோடு முத்து தரவோ அடி என்னடி ரகமா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி தெய்வான சக்கடத்தி பள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி தெய்வான சக்கடத்தி பள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா அது தினம் தினம் நடக்குதடி சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி அடி தப்பாமல் நான் உன்னை சீரையெடுப்பேன் ஒன்று ரெண்டாக இருக்கட்டுமே என் கண்ணு என் மூக்கு என் பல்லு என் ராஜா கல்யாண வைபோகமே அட பிப்பி பீ டும் 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 பிப்பி பீ டும் 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 பிப்பி பீ டும் 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 அட பிப்பி பீ 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 டும் 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 பிப்பி பீ டும் 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 சார் எப்படி பாடினாங்க நம்ம பரத் குட்டி? பரத் நல்லா பாடினார், வெரி குட். தேங்க்யூ. வாழ்க்கையில் ஒரு பெரிய மறக்க முடியாத நாள் இன்னைக்கு. சத்தியமாக எம்எஸ்வி ஐயா அவருடைய பிளெஸ்ஸிங்கு கிடைச்சதுன்றது சாதாரண விஷயம் அல்ல. நான் எல்லாம் அவர்கிட்ட அவருடைய ஆசீர்வாதத்தில் தான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ட்ராக் சிங்கர் ஆகி இன்றைக்கி ஐயா ஆசீர்வாதத்தில் தான் இங்கே இருக்கோம். என்ன மாதிரி எத்தனையோ பேர் மியூசிஷியன்ஸ், ரைட்டர்ஸ், சிங்கர்ஸ், எத்தனையோ பேருக்கு இந்த சரஸ்வதி, நடமாடும் சரஸ்வதி இங்கே வந்து உங்களை பிளஸ் பண்ணுதுன்னா சூப்பர் சிங்கரில் இது சாதாரண விஷயம் அல்ல. எங்களுக்கு இஷ்டமான மியூசிக் டைரக்டர் தந்தை, அதாவது ஒரு மரியாதை வச்சிருக்கிற ஒரே ஒரு லெஜண்ட் எம்எஸ்வி ஐயா. ஸோ அவருடைய பாடல்களில் அந்த வரிசை எடுத்தால் இந்த வருஷம் ஃபுல்லாக பாடலாம், மறுபடி ஜூனியர்ஸ் ஆரம்பித்து. காட் பிளஸ் யூ ஐயா. முன்னாடி உனக்கு அற்புதமான இசை ஷவர். தேங்க்யூ சார். எம்எஸ்வி சார் கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? அவரோட பாடல்கள்லாம் நிறைய கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கு, ரொம்ப பிடிக்கும். என்ன கேட்டிருக்கீங்க? சாரோட சாங்ஸ். சாரோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் முன்னாடி இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப. ஸோ அவர்கிட்ட ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? எனக்கு சார் கிட்ட ஒரு ஹக் வேணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ ரவுண்ட் 1 பயங்கர சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. அண்ட் அடுத்த வரப்புற கண்டஸ்டன்ட் டெடிபேர் ஷவர் வாங்குறாங்களா அப்படின்றத அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ லெட்ஸ் வெல்கம் SSJ 10 ஜெசிகா. பார்த்த ஞாபகம் இல்லையோ, இதுல ஒரு துக்கம், ஒரு ஏக்கம், ஒரு லாங்கிங் இருக்கு. ஜெசிகாக்கு நார்மலா இந்த மாதிரி சாங்ஸ் ஈஸி. ஏன்னா அவளுடைய இன்னேட் நேச்சர், என்னோட வாய்ஸோடைய டெக்ஸ்டரோட இந்த சேட்னஸ் நல்லா மேட்ச் ஆகுது. ஸோ சாங் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஜெசிகா எம்எஸ்வி ஐயாவோட ஐகானிக் சாங்ஸில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் கூட தலை படம் ஒன்று வந்து இருந்துச்சு அசல் அப்படின்னு. அந்த படத்தில் வந்த ஒரு பாட்டில் இதை இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்கணும்னு. அப்படி ஒரு அழகான வெரி பியூட்டிஃபுல் சாங். ஐயா, ஜெசிகா எப்படி பாடியிருந்தாங்க? நல்லா பாட்டாங்க, குட். ஆர்கெஸ்ட்ரா குட். மனோ சார், என்ன சொல்கிறது, இந்த பாட்டு அண்ணன் பக்கத்தில் உட்காரும்போது ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா அவர் சுற்றி 85 பேர் ஆர்கெஸ்ட்ரா வச்சு ஒவ்வொரு பேக்ரவுண்டு அங்கே வாசிக்க தான் அவர் கம்போஸ் பண்ணுவார். நான் கூட இருந்து ஒரு 2 வருஷம் வேலை செய்கிற பாக்கியம் கிடைச்சிது எனக்கு. 14 இயர்ஸில் அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணேன். எனக்கு 14 வயசு. அந்த கம்போசிஷன்ஸ், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிச்சிங், எந்த பிச்சிங்கில் அது பியூட்டிஃபுல்லாக சவுண்ட் பண்ணும் அப்படின்றது. ஏன்னா அது சரஸ்வதி அவருடைய வேல்யூ, ஏன்னா கூட இருந்து பார்த்தேன். எனக்கு அவருக்கு ஒரு இன்னொரு 100 இயர்ஸ் கடவுள் ஏன் கொடுக்கக்கூடாது? அவர் ஹெல்த்தியாக இருந்தால் அற்புதமான இசை கொடுப்பார். என்ன இன்டர்லூட்ஸு, என்ன பேக்ரவுண்ட்ஸு, என்ன வாய்ஸ், அந்த ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு சிங்கரையும் அப்போ அவங்களுக்கு எந்த சிங்கரை இந்த பாட்டு பாடினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மேதைகள் போட்ட வழி தான் மற்றவங்க எல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அவரை முன்னாடி கனடாலேருந்து வந்து ஜெசிகா இந்த மேடையில் நின்று பாடினதே நீ வந்து வின்னர். இதுக்கு மேலே என்ன வேணும்? பிளெஸ்ஸிங். ரொம்ப நல்லா பாடினேன். கீப் இட் அப். தேங்க்யூ சார். தேங்க்யூ மனோ சார். சித்ராம்மா. ஜெசிகா, ரொம்ப நல்ல பாடல். சொன்ன மாதிரி எம்எஸ்வி சார் அவரோட ஒவ்வொரு பாட்டும் ரொம்ப ரொம்ப என்ன சார், ரொம்ப மெலோடியஸ் சார். ரொம்ப எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு கூட சில டைமில் நம்ம நினச்சி பார்ப்போம். அவரோட கொஞ்சம் பாடல் எனக்கும் பாடுறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அது ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இன்றைக்கி நல்லாவே பாடியிருக்கீங்க. 2-3 இடத்துல முன்னாடி சொன்ன மாதிரி நான் பாடி வந்தேன்னு ஒரு ராகம், அந்த இடத்துல அந்த கொஞ்சம் அப்படி இப்படியாச்சு. அதர்வைஸ் ரொம்ப நல்லாவே பாடினீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எம்எஸ்வி சார் பாடல் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். திஸ் இஸ் இன்னும் ஒரு பிளஸ்ஸிங், சூப்பர் சிங்கர் எனக்கு தந்த பிளஸ்ஸிங். ஸோ தேங்க்யூ ஜெசிகா, ஸோ ஸ்வீட். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா இந்த பாட்டோட ரெக்கார்டிங் எப்படி நடந்தது அப்படின்றது ஞாபகம் இருக்கா? சுஷிலாமா பாடினது ஏதாவது சின்ன விஷயங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கான்னு கேட்கக்கூடாது. ஞாபகம் இருக்கு. மறக்க முடியாத பாடல்கள். என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. இல்லை கேளுங்க. 9 மணிக்கு கால் ஷீட்டுக்கு வரும்போது நானும் ஆர்கெஸ்ட்ராவுக்கும் வெறும் கையோடு தான் வருவோம். அப்போ யார் என்ன பாட்டு பாட போகிறா, என்ன வார்த்தை, என்ன மெட்டீரியல் யாருக்குமே தெரியாது. ஹோம்ஒர்க்கே இல்லை, யாருக்குமே தெரியாது சத்தியமாக. அங்கே வந்து ஸ்பாட்டில் கம்போஸ் பண்ணுவாங்க. கம்போஸ் பண்ணுறதை விட என் கூட இருந்து வேலை செய்கிறவங்க அந்த 3 hours 2 hours சுத்தமாக வாசிப்பாங்க. கம்போஸ் பண்ணி கஷ்டம் எடுத்து டைம் எடுத்து பண்ணதெல்லாம் சும்மா போய் ஸ்பாட்டில் அப்படியே வரணும். அதுதான் மியூசிக், அதுதான் பாட்டு. சூப்பர். அதுதான் வாய்ஸ் இருக்குங்க. அப்படி நீங்கள் போட்ட ஒரு மெட்டை 40-50 வருடங்களுக்கு கழிச்சு இப்போ ஒரு புது படத்தில் மறுபடியும் ரீமிக்ஸ் பண்ணி கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு ஐயா? கண்டிப்பாக ஞாபகம் வரும், வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு அதை வந்து எடுத்து போடணுங்கிற ஆசை கொடுத்தது அந்த பாடல் தான். அது நான் இப்படி சொல்லுவாங்க, அந்த பாட்டு பார்த்த ஞாபகம் இல்லையோன்னு, கேட்ட ஞாபகம் இல்லையோன்னு பாட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சாரோட பேசிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பசங்களும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக நம்ம எம்எஸ்வி சார் முன்னாடி பாட போகிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஜெசிகா, நீங்கள் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அடுத்த ரவுண்ட்லேயும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். எஸ், தேங்க்யூ. நீங்கள் போய் உங்கள் இடத்துல உட்காந்துக்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நெஞ்சம் மறப்பதில்லை. இந்த சாங்ல ரொம்ப டஃப் ஏரியாஸ் இருக்கு. ஹரிப்ரியா இதை பர்ஃபெக்டா பாடக்கூடிய ஒரு கேண்டிடேட். 99% அவ இதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பாடுவா. பாடித்துனா சூப்பர் ஹிட்.
தேங்க்யூ தேங்க்யூ. ஹரிப்ரியா, ரொம்ப அழகான ஒரு பாட்டு, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வேறு நம்ம சார் முன்னாடி பாடிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சார் கிட்ட கேட்டே ஆகணும். சார், ஹரிப்ரியா எப்படி பாடினாங்க? நல்ல பாட்டு, அம்மா பாடினாங்க. அதான் பல்லவி நெஞ்சம் மறப்பதில்லை தானே பல்லவி, படத்து பேர் அதுதான். அதனால அது மறக்கவே முடியாது எப்பவுமே. நைஸ். சித்ராம்மா? ஹரிப்ரியா, எஸ் மேம். ரொம்ப டஃப்பான ஒரு பாட்டு எடுத்திருக்கீங்க. அதில் வந்து எல்லாமே நிறைய ட்ரிக்கி சங்கதிஸ் இருக்குது. எல்லாமே நல்லாவே பாடினீங்க. நான் பார்த்திருந்தேன் அந்த கடைசி பல்லவியில் வர்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாடினீங்க போல இருக்கு. நான் பார்த்திருந்தேன் உன்னை தான், அப்படி தானே இருக்குதுல்ல? அப்படிதான் இருக்கா? ஓகே, எனக்கு அது வேற மாதிரி கேட்ட மாதிரி. அப்புறம் காண்பது உன்முகம், அங்கே கூட ஏதோ கொஞ்சம் முன்னாடி சாங்கில் அப்படி இல்லை, இதில் வந்து மேலே பாடும்போது கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தது. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சுஷீலாமா அவ்வளோ தேன் மாதிரி பாடியிருக்காங்க இந்த பாட்டு. ரொம்ப நல்லா பாடுங்க சார். தேங்க்யூ. இந்த மாதிரி பாடல்கள் என்ன சொல்கிறது, நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சாருக்கிட்ட பாடும்போது ஒரு பல்லவி கற்றுக் கொடுத்தாச்சுன்னா அடுத்தது அதை ரிப்பீட் பண்ணும்போது அந்த சங்கதிகள் எல்லாமே வேறு மாதிரி புதுசாக வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவை சொல்லும்போது. அவ்வளோ வச்சிருக்காரு உள்ள இசை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. சிவாஜி? நான் ஹரிப்ரியாவோட வாய்ஸோட பெரிய ஃபேன் ஆயிட்டேன். அந்த வாய்ஸோட டெக்ஸ்டரை எப்படி மாற்றிருக்காங்க, அவள் இவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து ஹெட் வாய்ஸ்க்கு போகிறாங்க. என்ன ஃபீல் கொண்டு வரீங்க, என்ன டைனாமிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அது நீங்கள் அது இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கிளே, த சாங், அண்ட் whichever way you want to twist it, it's getting done. I am so envious of you, but God bless you. Thank you. ஹரிப்ரியா, இவ்வளவு கஷ்டமான பாட்டு ஐயா முன்னாடி பாடினதுக்கே உனக்கு ஷவர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய லெஜண்ட் முன்னாடி பாடணுங்கிறது சின்ன விஷயம் இல்லை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டைம் சார் முன்னாடி பாடுறது. சாரோட பாட்டு நிறையா, சுஷீலா அம்மா பாட்டு நிறையா எடுத்து நான் பாடியிருக்கேன். ஸோ இன்றைக்கி அவர் முன்னாடி சுஷீலா அம்மா பாடின பாட்டு பாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஹரிப்ரியா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3லையும் நீங்கள் இதே மாதிரி ஷவர் வாங்கி தவால்னு நம்ம வந்து டாப் 6க்கு போயிடணும். ஓகே, தேங்க்யூம்மா. தேங்க்யூ. நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்தில் வந்த பாடல் உங்களுக்கும் மறக்க முடியாத ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். அந்த வகையில் நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். அதாவது இந்த பாடல், இந்த சிச்சுவேஷன், இந்த படத்துக்காக டைரக்டர் ஸ்ரீதர் சார் உங்ககிட்ட வந்து கதை சொல்லும்போது, இந்த பாடல் கேட்கும்போது ஒரு குறிப்பிட்ட ரிக்வெஸ்ட் வச்சுருந்தாரு, இந்த பாட்டு இப்படி இருக்கணும் அப்படின்னு. அது நினைவு இருக்கா சார்? இல்லை, இந்த இதே சிச்சுவேஷனுக்கு 2-3 பாட்டு போட்டோம், பல்லவியெல்லாம் மாற்றினோம். பட் இந்த பல்லவி பாடும்போது மட்டும் அவர் மறுபடியும் அது வேறு பல்லவி இதை விட நல்லா கிடைக்குமான்னு தான் அவர் ட்ரை பண்ணார். அதாவது நம்ம போடும்போது நமக்கு இது திருப்தி இல்லைங்கிற மாதிரி திருப்தி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நல்ல திருப்தியான ஒரு பல்லவி கிடைக்கும். அப்படி கிடைச்ச பல்லவியும் பாட்டு தான் இந்த நெஞ்சம் மறப்பதில்லை. அவர் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்தாரா? இல்லை, கண்டிஷனும் இல்லை, சஜஷன். நல்ல அபிப்பிராயம் சொல்லுவார். கண்டிஷன் யாரும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாது, கொடுக்க செய்யாது. மறக்க முடியாத ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. அண்ட் மறக்க முடியாத மாதிரியான ஒரு நெஞ்சம் மறப்பதில்லை பல்லவி. எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் ஜோரா நம்ம எம்எஸ்வி சாருக்காக கை தட்டிடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Super Singer Junior 4, powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun XLO and NEC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல்.
இந்த வாரம் முழுக்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ல நாம பார்த்துட்டு இருக்கிறது மெல்லிசை மன்னரின் இசை ராஜ்யம். எம்எஸ்வி ஐயாவோட பாடல்கள்னாலே கண்டிப்பா இனிமையான பாடல்கள். அந்த வகையில முதல் சுற்று முடிஞ்சிச்சு, ரெண்டாவது சுற்று ஆரம்பிக்க போகுது. இந்த இரண்டாம் சுற்றுக்கு அந்த இனிமைக்கு மேலும் இனிமை சேர்க்க, இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் சேர்க்க ஒரு ஸ்பெஷல் பர்சன் இங்க மேடைக்கு வந்திருக்காரு. ஆல் தி வே ஃப்ரம் மும்பை, one of India's leading sitar exponents. Let's welcome Azad Khan ji. Azad ji, you're here in Chennai for the first time for Super Singer Junior 4. How do you feel? It's our honor to have you here. It's a privilege, definitely, and to play for MSV sir, his songs, and in front of him, it was really great. Manu sir, Chitra ma'am, and ma'am, so it's a really a big pleasure to play all these beautiful songs. I'm a fan of his music now. Lovely. You just played one piece for us, and a lot of us here are already your fans of your music. Thank you, sir. I know Chennai because of one man. So I'm going to play one of his favorite and one of his famous tune, which got me famous as well, a little bit. Please so do, sir. We're waiting. That. ஆஸ்கார் நாயகனின் ஆஸ்கார் விருதில் இவருக்கும் ஒரு பங்கு உண்டு. கண்டிப்பா அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் ஆசாத் கான் ஜி. ஸோ ஆசாத் கான்ஜியோட நம்ம பசங்க எல்லாருமே இன்னைக்கு அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் வந்து சித்ரா அம்மாவோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். என்ன அப்படி தானே ஃபீல் பண்ணுறோம் தானே சித்ரா அம்மா? பசங்க எல்லாம் இவ்வளோ அழகாக பாடிட்டு இருக்காங்க, அதில் இடையில நான் அந்த அதுக்கு இடையில நீங்க வந்து ஆசாத் கான் சாரோட சேர்ந்து ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸோட ஆரம்பிச்சு வச்சீங்க. அது ஒரு ப்ளஷர், ரொம்ப ப்ளஷர். அவரோட சேர்ந்து பாடுறது ரொம்ப சந்தோஷம். I would like to say one thing. She happens to be one of my favorite singer, and it will be my pleasure to play for her. Give it up for Chitra ma'am with Azad Khan ji. விலகத் தெரியாதா
சித்ரா அம்மாக்காக கை தட்டிடலாம். தேங்க்யூ ஸோ மச். ஜானகி அம்மாவுடைய பாணியில் சங்கதிகளில் வர ப்ரெசிஷன் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட். கேட்டு ஈஸியாக கற்றுக்கலாம், ஆனால் ஈஸியாக பாடுறது கஷ்டம். கண்ணில் என்ன உண்டு, சரணத்தில் சில ரொம்ப கஷ்டமான ஃப்ரேசஸ் வருது, பிரவஸ்திக்கு ஈஸியாக பாட முடியறது. ஸோ இது அகெயின் அவளுடைய டேலண்ட்டுக்கு ஒரு ப்ரூஃப்.
பாய் மாதிரியே ரொம்ப அழகா ஒன்று மாதிரியே பாடினீங்க. சார் கிட்ட எப்படி இருந்ததுன்னு கேட்கலாமா? கேட்கலாம். ஐயா நம்ம எலிக்குட்டியோட பாட்டு எப்படி இருந்துச்சு? எலிக்குட்டி பாடா? இவங்க வந்து நம்ம சூப்பர் சிங்கரோட மிக்கி மவுஸ். எலிக்குட்டி பாட்டு வந்து புலிக்குட்டி பாட்டு மாதிரி இருக்கு. தேங்க்யூ சார். நல்லா பாடினா. குட், வெரி குட். தேங்க்யூ சார். தேங்க்யூயா. சித்ராமா? தேங்க்யூ சார் சொன்னதுக்கே எவ்வளோ க்யூட்டாக சொன்னேன் பிரவஸ்தி. நல்ல சாங். ஆக்சுவலாக இது வந்து குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க பாடக்கூடிய ஒரு பாட்டே இல்லை. அவ்வளோ பெரிய ஜானகி அம்மா மாதிரி ஒரு லெஜெண்ட் மட்டும் பாட முடிகிற மாதிரி ஒரு பாட்டு. ஆனால் நல்ல அட்டெம்ப்ட். தேங்க்யூ அம்மா. மனுஜி, பிரவஸ்தி சார், நார்த் இந்தியாவில் கூட எம்எஸ்வி ஐயா மியூசிக்னா அவ்வளவு மியூசிஷியன்ஸுக்கும் மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் அவ்வளவு பிடிக்கும். எஸ்பெஷல்லி இந்த பாட்டுன்னா ஆர்டி பர்மன் சாருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான பாட்டு எடுத்து நீ வந்து ஐயா முன்னாடி பாடினதுக்கு உனக்கு ஒரு ஷவ. இவங்க வந்து பாடும்போது வந்து மட்டும்தான் இவங்களோட குரல் வந்து ரொம்ப அப்படியே அழகா இருக்கும். ஆனா அவங்க பேசும்போது ஒரு குட்டி பாப்பா பேசும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அவங்க பேசுறது நீங்க கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். சரி, சார் கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க பிரவஸ்தி? சார், நான் உங்களோட பெரிய ஃபேன். என்னோட கனவு உங்களை முன்னாடி பாடணும். இன்னைக்கு அந்த கனவு நிறைவேறுச்சு. நீங்க சொன்னீங்க இல்லையா இவங்க வந்து இந்த எலிக்குட்டி வந்து புலிக்குட்டி மாதிரி பாடிச்சுன்னு. இந்த புலிக்குட்டி வந்து தெலுங்குல பயங்கரமான டயலாக்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஒரு புலிக்குட்டி மாதிரியே டயலாக் சொல்லுவாங்க. ஆமா, அது கேக்குறீங்களா ஐயா? சொல்லுங்க. சொல்லுங்க. ఎవరు కొడితే దిమ్మ తిరిగి మైండ్ బ్లాక్ అవుతుందో అదే ప్రవస్తి. யாரு கம்போஸ் பண்ணா நெத்தி அடியா இருக்குமோ அவர் தான் எம்எஸ்வி அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ பிரவஸ்தி. இப்போ நீங்க மான் குட்டி மாதிரி தாவி அப்படியே போய் உங்க இடத்துல உட்காருங்க பார்க்கலாம். சரி, இதோட இன்றைய போட்டி ஒரு முடிவுக்கு வந்துட்டு, பட் பிஃபோர் வி சைன் ஆஃப், சார் கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். கண்டிப்பா. ஐயா, உங்களுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியில எத்தனையோ இசையமைப்பாளர்கள் வந்திருக்காங்க. நீங்க என்னதான் யூத்தா அவங்களுக்கு இன்னும் போட்டி கொடுத்துட்டு இருந்தாலும், அவங்களோட கண்டெம்பரரியா இருந்தாலும் பல பேர் வந்து உங்களை ஒரு குருவா, ஒரு முன்மாதிரியா பாக்குறாங்க. அந்த வகையில நீங்க உங்களுக்கு அப்புறம் வந்த இசையமைப்பாளர்கள் மத்தியில ரொம்ப ரசிச்ச 2-3 பாடல்கள்னா எது ஐயா? எனக்கு எல்லா மியூசிக் டைரக்டர் சாங்கும் பிடிக்கும். அதனால நான் ஒரு ரசிகன், அப்புறம் தான் கலைஞர். எல்லா பாட்டுமே பிடிச்சாலும் நமக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு ஃபேவரட் சாங்னு ஒன்று இருக்கும் இல்லையா? நீங்க அடிக்கடி கேட்குற ஒரு பாட்டு, அது நான் எந்த பாட்டுன்னு சொல்லுவேன்? இருக்கு, எத்தனையோ. இளையராஜா பாட்டு இருக்கு, கேவி மகாதேவன் பாட்டு இருக்கு, நிலாவே பாட்டு இருக்கு, இவ்வளோ இருக்கு. அதுல ஏதாவது ஒரு சில பாடல்களையா உங்க மனசை அப்படியே வரட்டுற மாதிரி? ராஜா சார் பாட்டு தான் நிலாவே வா சொன்னார். பாடுங்க, நிலாவே வா பாடுங்க. விஷ்ணு பாடுவார் சார், நல்லா பாடுவார். விஷ்ணு கமான், நிலாவே வா. நிலா வராது, நிலா ஓடி போயிடும். நிலாவே வா செல்லவே வா என்னாலும் பொன்வானம் நான் என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அழைப்பே நிலாவே வா செல்லவே வா. தேங்க்யூ மனோ சார். ஐயா, நீங்களும் ராஜா சாரும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடிக்கடி நீங்கள் மீட் பண்ணிப்பீங்க. ஆனால் மீட் பண்ணும்போது 2 பேரும் என்ன சார் பேசிப்பீங்க? ரீசெண்டாக எப்போ மீட் பண்ணீங்க? என்ன பேசிப்பீங்க? என்ன பேசுறதுன்னு தெரியாது. எதை பற்றி பேசுகிறோன்னு கேட்க சொல்கிறோம். ஓகே, எதை பற்றி பேசுவீங்க? இசையை பற்றி தான். எத்தனை இசையமைப்பாளர்களாக இருக்காங்க, அவங்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க. அதாவது அவருக்கும் ஒரு ஈகோ கிடையாது, எனக்கு ஈகோன்னா என்னன்னே தெரியாது. ஈகோ வந்தால் ஈகோன்னு விரட்டிடுவேன். அதனால் அவர்கிட்ட எல்லாம் பழகும் போதெல்லாம் எனக்கு அந்த 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 பெருந்தன்மை என்ன குணம்னாக்கா, எல்லா இசையையும் கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகத்தன்மை உள்ள மனிதர்கள் அவர்கள் தான். அதாவது ஒரு ரசிகன் தான் கலைஞனாக முடியும்.
அப்ப சமீபத்துல நீங்க 2 பேருமே ரசிச்ச ஏதாவது பாட்டு இருக்கா சார்? நீங்க சொல்றீங்க ராஜா இந்த பாட்டு சூப்பரா இருக்கு, ஆமா அண்ணா இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க 2 பேருமே இணைஞ்சு நல்லா இருக்குன்னு ஒத்துக்கிட்ட ஏதாவது பாடல் இருக்கா? அப்படி கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியாது. எல்லா பாட்டும் ரசிக்க தெரியும். எம்எஸ்வி சார் வந்து ரொம்ப ஸ்வீட். அவருக்கு வந்து எல்லா பாட்டுமே பிடிக்கும். முகம் பார்த்து நானும் முடியாமல் நீயும் தீரை போட்டு உன்னை மறைத்தாளே பாவம் ஒரு நிறம் போதும் இருமுகம் காணும் எனக்கு அது தேடும் எனக்கு அது போதும் உன்னை சேர உன்னை சேர எதிர்பார்த்து முன்னம் 7 ஜென்மம் ஏங்கினேன். வாவல் நிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வாவல் நிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே, மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே. வாவல் நிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வாவல் நிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. தேங்க்யூ மனோஜி. சிச்சுவேஷனல் சாங். அந்த 2 இமயங்கள் 2 நண்பர்கள் சேர்ந்து இசையமைத்த ஒரு பாடல்ல. ஆமா. இப்படி ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் போது 10:30 மணி ஆயிடுச்சு அவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. நாளைக்கும் தொடர்ந்து சூப்பர் சிங்கர் பாருங்கள். நாளைக்கும் எம்எஸ்வி சார் நம்மளோட இருப்பார். Until then, it's Vishnu and Priyanka signing off on Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharam Gold Winner, co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். Thank you. Good night.